ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் முதல் கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g என்னும் சார்புகளை பயன்படுத்தி f.g மற்றும் g.f-ஐ காண்க. நம்ம f.g-யும் g.f-ம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் f.g = g.f என்பது சரியா சோதிக்க. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச f.g-யும் g.f-ம் சமம்னு கொடுத்துருக்காங்க. இது சமமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்மளுக்கு f(x)ம் g(x)ம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நிரூபிக்கணுமோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். f.g = g.f. எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் இடது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாம். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ f.g இதை எப்படி எழுதலான்னா ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க. அடுத்த டாட்டுக்கு பதில் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து என்னது இருக்கு ஜிக்கு பக்கத்தில் எக்ஸ் எழுதிக்கணும். அப்புறம் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஃப் எழுதுங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அப்புறம் ஜி பக்கத்தில் எக்ஸ் எழுதுங்க, அடுத்து இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இனி வெளியே இருக்கக்கூடிய எஃப் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். g(x)க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கோங்க x². ஓகேங்களா? அப்புறம் பாருங்க வெளியே என்னது இருக்கு எஃப் இருக்கு. அதாவது f(x)ல் எக்ஸுக்கு பதில் நம்ம இங்கே x² இருக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம x² அப்படின்னு எழுதிட்டாலே போதும். எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு பதில் x², அப்புறம் -6. இப்போ இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனிமே வலது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாம். வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கு g.f. இப்போ இதை எப்படி எழுதலாம்? அதாவது டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருங்க, அப்புறம் எஃப் இருக்கு, பக்கத்துலேயே எக்ஸ் எழுதிக்கோங்க, அடுத்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இனிமே ஜி அதுக்கப்புறம் f(x)க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கோங்க x-6. ஓகேங்களா? இப்போ பாருங்க வெளியே என்னது இருக்கு ஜி இருக்கு. அதாவது g(x)ல் எக்ஸுக்கு பதில் x-6 இருக்கு. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் x-6 அப்படின்னு பிரதியிடணும். பிரதியிடலாமா? எக்ஸுக்கு பதில் x-6, அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல்² அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 பாருங்க. இங்கே எக்ஸு மட்டும் ஸ்கொயர் இருக்கு, ஆனால் இதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஹோல்² இருக்கு. அப்போ ரெண்டுமே சமம் இல்லை. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து f.g ≠ g.f ரெண்டுமே சமம் இல்லை, அதனால தான் ≠ அப்படின்னு எழுதிக்கிட்டேன். செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். தீர்வு எப்போ மாதிரி இடது பக்கத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். இடது பக்கம் f.g. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் எஃப் எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்த ஜி இருக்கு, பக்கத்துலேயே எக்ஸ் எழுதிருங்க, அடுத்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ வெளியே இருக்கக்கூடிய எஃப் அப்புறம் g(x)க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். என்னது 2x² - 1. ஓகே, இப்போ வெளியே என்னது இருக்கு எஃப்னு இருக்கு. அதாவது f(x)ல் எக்ஸுக்கு பதில் நம்ம இதை பிரதியிட போகிறோம். அப்போ எழுதிக்கலாம் 2 டிவைடருக்கு கீழே எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதில் 2x² - 1. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனிமேல் பாருங்க வலது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாமா? வலது பக்கம் என்னது இருக்கு g.f. அப்போ ஃபர்ஸ்ட் ஜி எழுதிக்கலாம், டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருங்க, அப்புறம் எஃப் கூடவே எக்ஸ் எழுதிருங்க. ஓகே, இப்போ ஜி அடுத்த உள்ளே இருக்கக்கூடிய f(x)க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். என்ன இருக்கு 2/x. இப்போ வெளியே ஜி இருக்கு, g(x)ல் எக்ஸுக்கு பதில் நம்ம இதை பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? முதல்ல 2 இருக்கு, அப்புறம் தான் எக்ஸ் இருக்கு. எக்ஸுக்கு பதில் 2/x. மறக்காம இங்கே ஸ்கொயர் இருக்கு, அதனால ஹோல்² அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்புறம் -1. இனிமே 2 ஸ்கொயர் பண்ணிடலாம். 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. அடுத்து எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x² தான் கிடைக்கும். அடுத்த -1. இப்போ 2 4 பெருக்குங்க, 4 8 டிவைடருக்கு கீழே x², அப்புறம் -1. இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்போ எழுதிடலாமா? சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து f.g ≠ g.f ரெண்டுமே சமம் இல்லை, அதனால not போட்டுக்கணும். தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இடது பக்கத்தை எழுதிக்கலாமா? இடது பக்கம் f.g. இப்போ இதை எப்படி எழுதலாம்? எஃப் அப்படியே எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்த ஜி இருக்கு, பக்கத்துல எக்ஸ் எழுதிருங்க. சரிங்களா? இப்போ எஃப் g(x)க்கு பதில் அதோட மதிப்பு 3 - x. g(x)க்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கிட்டேன். இப்போ வெளியே என்னது இருக்கு எஃப் இருக்கு. அதாவது f(x)ல் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல 3 - x அப்படின்னு பிரதியிடணும். பிரதியிடலாம். எக்ஸுக்கு பதில் எழுதிக்கலாமா? 3 - x.
அப்புறவு கூட்டல் 6 அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடருக்கு கீழே 3 இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க +3 +6 அப்போ இந்த ரெண்டையும் கூட்டிடலாம். 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9 அப்புறம் -x டிவைடருக்கு கீழே 3. இப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இனிமே வலது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாம். வலது பக்கம் என்ன இருக்கு g.f. இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் g எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அப்புறம் f பக்கத்துலேயே x எழுதிருங்க. ஓகே, இப்போ g ஆஃப் f ஆஃப் xக்கு பதில் அதோட மதிப்பு என்ன இருக்கு? x கூட்டல் 6 டிவைடருக்கு கீழே 3. இப்போ வெளியே g இருக்கு, அதாவது g ஆஃப் xல xக்கு பதில் x கூட்டல் 6 டிவைடட் பை 3ன்னு பிரதியிடணும். பிரதியிடலாம். முதல்ல 3 இருக்கு, அப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் தான் x இருக்கு. xக்கு பதில் என்ன எழுதணும்? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க மைனஸ் இருக்கனால பிராக்கெட் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். அப்போ x கூட்டல் 6 டிவைடருக்கு கீழே 3. இப்போ இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் பெருக்குங்க. 3 9. அப்புறம் மைனஸ், உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ். ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அடுத்து இங்கே எக்ஸ் இருக்கு, திரும்ப மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ் 6 டிவைடட் பை 3. இப்போ பாருங்க +9 -6 ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 9லேருந்து 6 கழிச்சா 3, பெரிய நம்பருக்கு ப்ளஸ், அதனால +3, அப்புறம் -x மட்டும் இருக்கும் டிவைடட் பை 3. இப்போ இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க சமன்பாடு 1 சமன்பாடு 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமம் இல்லை. அப்போ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து f.g is not equal to g.f னு எழுதிக்கணும். ஃபோர்த் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். தீர்வு ஃபர்ஸ்ட் இடது பக்கத்தை எழுதிக்கலாம். இடது பக்கம் is equal to f.g. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அடுத்த g இருக்கு, பக்கத்துல x எழுதிருங்க, அடுத்து இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. வெளியே இருக்கக்கூடிய f அப்புறம் g ஆஃப் xக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். என்னது இருக்கு? x - 4. இப்போ வெளியே f இருக்கு, அதாவது f ஆஃப் xல xக்கு பதில் x - 4ன்னு பிரதியிடலாம். ஓகே, முதல்ல 3 இருக்கு, அப்புறம் கூட்டல், இனிமே xக்கு பதில் x - 4ன்னு எழுதிக்கணும். இங்க பிளஸ் இருக்கனால பிராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம x எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க -4 +3, ஒரு மைனஸ் இருக்கனால கழிக்கணும். 4லேருந்து 3 கழிச்சா 1, 3 விடைக்கும் 4 தான் பெரிய நம்பர், அதோட குறியீடு மைனஸ். ஒரு மைனஸ்னா கழிக்கணும், கழிச்சு பெரிய நம்பர் எதுவோ அதோட குறியீடு எழுதிக்கணும். இப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாம். வலது பக்கம் = அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்துல g.f இருக்கு, g அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். டாட்டுக்கு பதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, அப்புறம் f இருக்கு, பக்கத்துல xன்னு எழுதிருங்க. ஓகே, வெளியே இருக்கக்கூடிய g இனிமே f ஆஃப் xக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். என்ன இருக்கு? 3 கூட்டல் x. இப்போ வெளியே g இருக்கு, g ஆஃப் xல xக்கு பதில் 3 கூட்டல் xன்னு பிரதியிட போறோம். ஓகே, ஃபர்ஸ்டே x தான் இருக்கு, அப்போ xக்கு பதில் 3 கூட்டல் xன்னு எழுதிக்கலாம். அப்புறம் -4 இருக்கு. ஓகே, இப்போ x ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். பாருங்க ஒரு மைனஸ், அப்ப கழிக்கணும். 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்ப -1. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க சமன்பாடு 1 சமன்பாடு 2 ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து இப்படி எழுதிக்கிட்டு f.g is equal to g.f ரெண்டுமே சமம், அதனால நடுவில் சமம்னு எழுதிக்கணும். ஃபிஃப்த் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இடது பக்கத்தை எழுதிக்கலாம். இடது பக்கம் is equal to f.g. இதை இப்போ எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் f எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த g இருக்கு, பக்கத்துலேயே xன்னு எழுதிக்கணும். ஓகே, அப்புறம் f g ஆஃப் xக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கோங்க, 1 கூட்டல் x. சரிங்களா? இனிமே வெளியே f இருக்கு, அதாவது f ஆஃப் xல x உடைய பிளேஸ்ல 1 கூட்டல் xன்னு பிரதியிட போறோம். இங்க ஃபர்ஸ்ட் 4 இருக்கனால 4 இன்டு இனி xக்கு பதில் 1 கூட்டல் xன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், அப்புறம் -1, அதை மறக்க கூடாது. இனிமே 4 இன்டு பாருங்க இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு? a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்ல இருக்கு. எப்படி மாத்தலாம்? a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர், இப்படி நம்ம மாத்திக்க போறோம். ஃபர்ஸ்ட் a இருக்கு, a கூடிய பிளேஸ்ல அங்க 1 இருக்கு, அப்ப a-க்கு பதில் 1, ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர், அப்புறம் கூட்டல், இனி 2 இன்டு a-க்கு பதில் 1ன்னு எழுதிக்கணும், இன்டு b, b-க்கு பதில் இங்க என்னது இருக்கு? x இருக்கு, அப்போ xன்னு எழுதிக்கலாம். கூட்டல் b இருக்கு, b-க்கு பதில் xன்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர், அப்புறம் -1. இனிமே 4 இன்டு 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், கூட்டல் 2 1 பெருக்குனா 2, 2 கூட x பெருக்குனா 2x, கூட்டல் x ஸ்கொயர், அப்புறம் -1. இப்போ இந்த 4 உள்ள கொண்டு பெருக்கணும். ஓர் 4 4, அப்புறம் கூட்டல், இனி 4 2 8, பக்கத்துல x இருக்கு, கூட்டல், இனிமே 4 x ஸ்கொயரையும் பெருக்குனா 4x ஸ்கொயர்,
அப்புறம் -1. இப்போ எக்ஸோட அடுக்கில் பெரிய நம்பர் எதுவோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ இதை எழுதிக்கலாம் 4x². அப்புறம் இதை எழுதிக்கணும் கூட்டல் 8x. இனிமேல் பாருங்கள் நம்பர் இங்கே 4, இங்கே -1. ஒரு மைனஸ்னாலே கழிக்கணும். 4லேருந்து 1 கழிச்சா 3. பெரிய நம்பர் என்னது 4, அதோட குறியீடு ப்ளஸ், அப்போ +3. இப்போ இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இனிமே வலது பக்கத்தை சால்வ் பண்ணிடலாமா? வலது பக்கம் = என்ன இருக்கு? g.f. இதை எப்படி எழுதலாம்? ஜியை எழுதிருங்க, டாட்டுக்கு பதில் பிராக்கெட், அடுத்த எஃப் இருக்கு, பக்கத்துல எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். இனிமே g f(x)க்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கலாம். என்ன இருக்கு? 4x² - 1. வெளியே g இருக்கு, அதாவது g(x)ல x உடைய பிளேஸ்ல 4x² - 1ன்னு பிரதியிட போறோம். ஃபர்ஸ்ட் 1 இருக்கு, அப்புறம் கூட்டல் எக்ஸுக்கு பதில் இதை எழுதிக்கலாம் 4x² - 1. இப்போ பாருங்க, இது +1, இது -1 கேன்சல் ஆயிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 4x² மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. அப்போ எழுதிக்கலாம் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து f.g is not equal to g.f ன்னு எழுதிக்கணும். இவ்வளோ அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.